திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட படு. இதை மாதிரி நல்ல நல்ல சொற்களை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். மேலே பாருங்க அவர் என்ன சொல்கிறாருண்டு. தீயினால் சுட்ட புண் ஆறிடம், நாவினால் சுட்ட புண் படு, என்னாலும் ஆறாத படு, மடுவாக இருக்கும். அதை மாதிரி ஒரு ஆளை கொலை பண்ணுறதோட ரத்தமே வராத கொலை பண்ணுறத கொடுமையானது நாக்கால் சொல்கிறது, நாவால் சொல்கிறது. ஒரு பேசியிருக்கார் மேலே, விஜய் திருக்குறள் திருவள்ளுவர் இருந்திருந்தால் டிஜிட்டல் ஒரு திருவள்ளுவர் என்ன தாக்கியா சொல்லுவார்? ஒரு கட்சியை பற்றி, ஒரு அரசியல்வாதிகளை பற்றி, ஒரு அரசியல் கட்சிகளை பற்றி அவர் தாக்கி பேசுனதில்லை. அதை புரிஞ்சிக்க மிஸ்டர் லியோ விஜய், இது சினிமா இல்லை, விஜய் மாஸ்டர் இல்லை, இது லியோ இல்லை, இது படம் இல்லை, நீ படம் காட்டுறதுக்கு. தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாத நாவினால் சுட்ட பாடுன்ட்டு எதுக்கு சொல்கிறாங்க? நீ என்ன சொல்லியிருக்க மேலே பாருங்க. ஆட்ரா சாமி அப்படி கூத்தாடுவியா? பாருங்க ஒரு அரசியலே எல்லாத்துக்கும் திமுகவே போனா போட்ட நடிகனாச்சே பொழைச்சிட்டு போட்டுன்னு வளர்த்து விட்டது. இப்போ நின்றுக்கிட்டு நீங்கள் விஜய் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லி காரியம் இல்லை. அது ஆரம்பத்திலேயே அவரை சினிமாவை பார்க்க வச்சு அவங்க பிளாக்கில் டிக்கெட்டு விற்கிற அளவுக்கு அலோடு பண்ணி இப்போ ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவரை வளர்த்து விட்டது, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வளர்த்து விட்டு இப்போ அவர் எழுதி கொடுத்தது பக்கம் அந்த எழுதி கொடுக்கறதுல எழுதி கொடுத்தவர் சுய புத்தி வேணால் இதெல்லாம் நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாது மேடையில். நான் ஒரு திருக்குறள் சொல்லவா? தற்கொலை நீங்கள் சொல்கிறேங்க. நான் ஒரு கற்பனையில் திருவள்ளுவர் எப்படிமா எழுதிருக்கலாம்? நாவினால் சுட்ட பொன் தற்கூரியே, தற்கூரிக்கு வந்ததே தனவிதியே, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க குரங்கு விதியே அப்படின்ட்டு மக்கள் வழக்கு நீ ஃபூலாக்குறது திருக்குறள் எழுதுகிறார். தற்கூரியே விஜய் அவர் தற்கூரியில் விட்டாலும் பண்ணாலும் பத்தடிச்சு பட்டாலும் அப்படின்னு தற்கூலிக்கு எது எழுதி கொடுக்குன்னு திருவள்ளுவர் எழுதுவார். ஆடி ஓடி அழுத்து போகிற காலத்திலும் கட்சி ஆரம்பிச்சு கண்ணை அப்படி சிமிட்டி கொண்டு நான் மேடையில் கத்துறதும் தன்வினை தன்னை சூடும் திருவள்ளுவர் சொல்லுவார் தற்கூரி மக்களுக்கு. அது ஒரு கற்பனையாக சொல்லுவோமே. உங்களை சொல்லி குத்தமில்லை, உங்களெல்லாம் வளர்த்து விட்டதே இந்த ஆளுங்கட்சிகள் தான். திமுகவும் அதிமுகவும் சினிமாவில் உள்ளவங்க எல்லாம் ஆளாக்கி விட்டதொட்டு தான் நீ இப்படி தற்கூரியாக எடுத்துக்கிட்டு தலைமைங்கிற பேரில் ஒரு கட்சி ஆரம்பித்த நீனு, தலைவனாக இருக்கிற நீனு அதை எப்படி கட்சியை ஆக்கப்பூர்வமாக எப்படி அடிப்படையாக கொண்டு வரணும்னு தெரியல. நீனே கோமதை பாருங்க, மேலே பாருங்க. அதே ஒண்ணு நான் உறுதியா நம்புறேன். ஐட்டத்துக்கு ஆடுறவங்க 1000-2000 ரூபாய்க்கு நம்ம தளபதி எதையும் பேசிக்காம நம்ம தளபதி எதையும் யோசிக்காம செய்ய மாட்டாரு. அவர் நிதானமா ஆழமா யோசிச்சுதான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. நம்ம தேவிக தலைவரே, நீங்க நம்ம தளபதி எதையும் யோசிக்காம பேசவும் மாட்டாரு. அவர் பேசினா இந்த உலகமே அவரை யோசிக்க வைப்பாரு.
அவரோட நேர்மையும் உழைப்பும் இந்த மக்களுக்காக பொம்பளவெல்லாம் பேச்சாளரா எதையாவது அவர் உழைப்பும் இந்த மக்களுக்கு ஃபர்ஸ்ட் மைக்க பிடிச்சி பேசுறதுக்காவது ஒரு கண்ணியமான பொம்பளவள ஆம்பளவள கொண்டு அவர் செய்யணும்னு நினைக்கிற அந்த துடிப்பும் தான் சிவாஜிக்கு அவரை திட்டுறாங்களா, அவன் எப்படி பேசுறாரு, இந்த கட்சியில என்ன இணைய வச்சது. லியோனி எப்படி பேசுறாரு, காமெடியாவும் ஒரு உள்ள இது வெறும் ரசிகர் கூட்டம் இல்லைங்க, அதையும் தாண்டி உங்க பின்னாடி நாங்க கோடிக்கணக்கான பேச்சாளரை கொண்டு வாங்க, கட்சியை வந்து வலுப்பெறுங்க. இருக்கும் டான்ஸ் ஆடுறாரு, ரெடி டான்ஸ் ஆடுறதுக்கு நாடோடி கூட்டம். ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல தான் தமிழ்நாட்டு பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். வெல்வோம் ஒன்றாக பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிட்டு போறாங்க. இது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனைன்னு நம்ம எதிர்த்து கேட்டா கொலை, எதுக்கு எடுத்தாலும் முக்கியத்துவம் அப்படி பாதுகாப்பு. ஆனந்துக்கு நிதி அமைச்சர் போஸ்ட் கொடுப்பாரு. ஆனா இந்த ரூமுக்குள்ள கூட கண்ணாடி போட்டு வந்தீங்க பாருங்கண்ணா, அது நல்லா இருக்கு. போட்டுங்க அது தலைவர் முன்னாடியே கான்ஃபிடென்ட்டா போட்டு நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. போட்டுங்க சொல்றாரு தலைவர், போடுங்கண்ணா, சூப்பர். அந்த இசையே பொக்காளி இவனா இவன் யார், இவன் கண்ணாடி போட்டுட்டு வந்தான், அதுக்கு என்னடா கான்ஃபிடன்ஸு தேவை? தலைவருக்கு முன்னாடி கண்ணாடி போட்டுட்டு அவர் ப்ரோக்ராம் பண்ண வந்தவர், அவரோட ஸ்டைலுக்கு அவர் தலை செய்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கண்ணாடி போட்டிருக்காரு. அதுக்கு என்னங்கடா இதெல்லாம் என்னடா விழா நடத்துகிறாங்க? இது என்ன ஆண்டி விழாவா இல்லை ஆண்டி விழாவா? தலைவர் போட்டுக்க சொன்னாராம் கண்ணாடி. உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கணுமா? உட்காருன்னு எந்திரிக்கணும், கண்ணாடி போடுன்னு பவுடர் அடிச்சிக்கின்னு. ஏன்டா இப்படி செய்கிறேங்க? ஏன்டா நீங்களாம் என்னடா ஆட்சிக்கு வந்து ஆட்சியில் வந்து தமிழ்நாட்டில் என்னடா ஆள போகிறான் தமிழை. அவர் கண்ணாடி போட்டுட்டு வந்தவரை போட்டுக்கிட்டு இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்களே, கேவலப்படுத்துகிறேங்க, அசிங்கப்படுத்துகிறேங்க. இது அவர் சிரிக்கிறாராம், தலைவர் போட்டுக்க சொல்கிறாராம். தலைவருக்கு அழகு போயிடுதோ அவர் கண்ணாடி போட்டவுடனே. தாழ்வுமான பையன் இவனா இருந்தால் கட்சி உருப்படமாயா? இந்த மாதிரி ஆளெல்லாம் கட்சியில் வச்சுருக்க. ஐயோ தலை விதிப்பா. இதே மாதிரி ஆளெல்லாம் கட்சியில் வச்சுருக்கீங்களே. கண்ணாடி போட்டுக்கக்கூடாது, பேண்ட்டு போட்டுக்கக்கூடாது, சட்டை. அவர் ப்ரோக்ராம் பண்ண வந்திருக்காரு, அவர் ஸ்டைலாக வந்து என்ஜாய் பண்ணுறத விட்டு அவர் கண்ணாடி போடுங்கிறாரு. கண்ணாடி கான்ஃபரன்ஸாக தலைவருக்கு முன்னாடி ஒரு பையன் பேசுகிறான், தலைவருக்கு மேலே நீ வந்து கான்ஃபரன்ஸாக இதுன்னு சொல்கிறியாங்கிற. என்னவா போ. இப்போ என்ன மாற்றத்தை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க? சரி, டிவிக்கே வந்து விஜய் முதலமைச்சராகி என்ன செய்ய போகிறேங்க? என்னத்தை கொண்டு வர போகிறேங்க? என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க? தமிழ்நாட்டிற்கு என்ன செய்ய போகிறாங்க? நிதி ஒதுக்கீடுக்கு வந்து அங்கே மத்திய சர்க்காருக்கு தான் அணுகுன்னு நிதி ஒதுக்கீடுக்கு பேசி நமக்கு தான் பேசுகிறவனா அவன் கட்சியை பற்றி யோசிக்கிறவன் தான் பைத்தியக்காரன். நாய் மாதிரி கற்றுட்டான். நாய் ஊழ விடுது, இந்த ரோட்டில் போகிறவங்கள எடுத்து கல்லை விட்டு அடித்தா தான் அது சாக்கடை, இல்லை கல்லை விட்டாச்சும் சாக்கடை மேலே போட நாயை நம்ம விரட்டுனா தான் அது திரும்பி வந்து நம்மளை கடிக்க வரும். நாய் சூரியன் பார்த்து கத்துது ஒரு உகமும் இருக்குது. அதை மாதிரி எலெக்ஷன் வரைக்கும் கத்திட்டு போங்கடா. நீங்கள் கூட்டத்தை போட்டுக்கிட்டு, நீங்கள் மீட்டிங்கு மாநாடை போட்டுக்கிட்டு விஜய் வர்றான் விஜய் என்ன வருறா கொலை அவன் பாடினது சிவாஜிக்கா பாடினது கட்டு தான். அந்த ஆள் அந்த மனுஷன் பாடினாங்கிறைய அவன் பாடினத்தில் என்னது? அவன் உள்ளத்தை தானே சொல்கிறான். ஓடி போயிட்டேன். இந்த கரூரில் நடந்ததில் வந்து 41 பேர் செத்து நசுங்கி குடல் தண்ணியாக வயிறு தண்ணியாக கடந்துருக்கு. பர்மிஷன் கொடுக்காதுவோ போலீஸுவோ சாக்குக்கு சொல்லிவிட்டு போய் ஒழிஞ்சிக்கிட்ட. நீ தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பொதுமக்களுக்கான நான் மக்களுக்காண்டா ஒன்றுண்டா நாங்கள் நிற்போம். ஊழல் நடக்கிறது எங்கள் ஆட்சியில் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? விஜயண்ணா வருவேன், நான் வரேன், எங்கே வரேன்,
எல்லாம் உன்னை வந்து வளர்த்து விட்டானோ பாரு சினிமா துறையில், அவங்கள அடித்து நோய் உடைக்கணும். அவன் மலத்தை தொட்டுத்தானே உனக்கு வந்து இதே மாதிரி கையங்காலம் குரங்கு மாதிரி ஆடி 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 இளைஞர் மக்கள் எல்லாம் கெடுதலுக்கு கேடு வழியில் உண்டாக்கி அவனுக்கு படிக்காமல் அவனை சீரட்டும் கஞ்சாவும் இதை அடிச்சுக்கிட்டு அப்படி சீரட்டு இப்படி குடிக்கிறார் இந்த லியோ படத்தில். அண்டாவே கொண்டா பத்தாது, அந்த நன்னா பாட்டுன்னு புரியல அது. அண்டாவை கொண்டா பத்தாது, என்னாண்டே போண்டே கண்ணாது இந்த பாடுவேன். இப்படி சீரட்டை ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ஒரு ஸ்டைலில் போட்டார், அது ரசித்தாங்க. அது மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி எல்லாம் சீரட்டை குடிக்கிறவங்க குடிப்பாங்க. அது ஒரு ஸ்டைலில் வந்து பார்த்தாங்க. இவர் அதுக்குள்ளே ரஜினிகாந்த் ஆகிறாராம். அண்டாவை கொண்டா பத்தாது கண்டா கைத்தாது. அவர் மன்சூர் அலிகான், அவனுக்கு 5000 தீவு போட்டாக்கா அவன் வந்து அந்த பக்கம் பேசுவான், மாற்றி மாற்றி பேசுவான். அவன் ஒரு ஆள். எல்லாம் அவங்களெல்லாம் வளர்த்து விட்டாங்க. நீங்கள் நாய் சூரியனை பார்த்து குலைக்கிறது மாதிரி கொஞ்ச நாள் குலைச்சிட்டு போங்க. உங்களை பற்றி வந்து கேர் பண்ணாது. திமுகங்கிறது ஒரு வலுவாக இருக்குது கட்சி. அவங்க கூட்டணி கட்சி என்ன முஸ்லீம் லீக்கு, தௌஹி, தமுமுக, மனிதநேய கட்சி, அப்புறம் ஏட்டா திருமாவளவன் கட்சி, வைகோ கூட்டணி. இந்த கூட்டணி கம்யூனிஸ்ட் வளருது இல்லது கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. அப்படி நங்கூர மாதிரி நிற்கிது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் கூட்டணி அமைச்சு திமுக. புரியுதுங்களா? பணம் அப்படி பணம் பறக்கும் எலெக்ஷன் டயத்தில். விசிலை வச்சுட்டு நீங்கள் களத்தில் இறங்குங்க, விசிலை ஊதுங்க. விசில் இந்த விசில் அடிப்பானுங்களாம். புல்லவா திருவிழாவுக்கு போகிற புல்லவா வந்து லியோனி ஒரு கதை சொன்ன மாதிரி, திருவிழாவுக்கு போகிற புல்லவளுக்கு அப்பாரு விசில் வாங்கி கொடுக்க மாட்டார். ஏன் சொல்லி விசிலை வாங்கிக்கிட்டு அங்கே கண்ட இடத்துல ஊதுவாண்டு. அதே கரெக்டாடா உங்களுக்கு உங்களோட வாழ்த்தனத்துக்கு தகுந்த மாதிரி கட்சிக்கு வாழ்த்தனம் பண்ணுறாங்க அந்த மக்கள் மாதிரி. இந்த தருதலை கூட்டமாக இருக்குல்ல, 30 வயசு 35 இளைஞராணி கூட்டமாக. அந்த திமுக கட்சியில் ஒரு 4 பேர் இருக்காங்க வயசான ஆள். அதில் ஒரு ஆள் இப்போ வந்து ஒரு இவர் சேர்ந்துட்டார், ஒரு புஷ்டி ஆனந்து, நம்ம தலைவர், நம்ம மாஸ்டர் இருக்கார், விஜய், ஒரு 4 பேர் தான் 50 வயசை தாண்டினவங்க இருக்காங்க. பாக்கி எல்லாம் தற்கூரி. அவங்களுக்கு விசிலுக்கு சரியான கரெக்டான பொருத்தமான விசிலு தான். விசிலை வச்சுட்டு ஊதுங்க. சினிமாவில் விசில் அடிப்பங்க. இப்போ வந்து தேர்தல் காலத்தில் விசில் அடிச்சுட்டு திமுக மெஜாரிட்டி பெரும்பான்மையான இடத்தை பிடிச்சதுன்னொன்னே அப்போ விசில் அடிங்க. அதுக்கு விசில் உங்களுக்கு அதுக்கு தான் கொடுத்துருக்கு. அவங்க மெஜாரிட்டி ரிசல்ட் வரோம்னா திமுக ஆளுங்கட்சி அடுத்த வாட்டியும் அரசு மினிஸ்டர் ஆகி மீண்டும் பதவியேற்கிறார் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள்னு விசில் அடிங்க. திமுக கரெக்டாக உங்களுக்கு கரெக்டான சின்னம். அந்த விசிலை வச்சு நீங்கள் வந்து அடுத்த ஆளுங்கட்சிக்கு வந்து என்கரேஜ் பண்ண விசில் கொடுத்துருக்கு கட்சியில். சூப்பர். மத்திய அந்த தேர்தல் கமிஷன் தானே சின்னம் கொடுக்குமா, சூப்பராக கொடுத்துருக்கு தேர்தல் கமிஷன். எல்லாம் வந்து இப்போ என்னடி பேக்கில் யார் இருக்கா தேர்தல் கமிஷனருக்கு, எஸ்ஐஆருக்கெல்லாம் வந்துச்சு. அந்த பிஜேபி நல்லா வச்சுருக்கு விசிலு வச்சு ஊதுங்க.